ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு GLSSC தமிழ். நான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா CHSL 2024க்கான மேக்ஸ் சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். எந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா July 1 Shift 4. சரி, கொஸ்டின் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 15% ஒர்க்கிங் 12 hours a day earn 18,000 per week. How many rupees will 18% working 9 hours a day earn per week அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா MDH டிவைடட் பை W இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கு, இந்த ஹவர் டே அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டு இந்த மாதிரிலாம் வந்ததுனாலே யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ஒர்க்குக்கு பதிலாக ஏர்னிங்குன்றதை நீங்கள் போட்டுக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. சரியா, ஏர்னிங்குன்றதை போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நமக்கு தேவையில்லை, பிகாஸ் இங்கே டே தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வந்து டே தான், ஒரே ஒரு நாளுன்றதுனால பிரச்சனை கிடையாது. நம்ம இப்போ அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 15 பேர் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கிதுன்னா 18,000 ரூபா அப்படின்றது கிடைக்கிது. கரெக்டாக? இதுவே 18 பேர் 9 நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? இதுதானே கேள்வி. இது என்ன வரும்? 15 into 12ன்றது 180யா? அது கேன்சல் பண்ணிடலாமா? இதை மல்டிப்ளை பண்ணால் 162 வருமா? 16200 = x. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ஃபெயில்டு பர்சன்டேஜ் ஆஃப் செக்ஷன் C in at least பாது அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த 2 எக்ஸாமினேஷன்ஸ். அதாவது அட்லீஸ்ட் 2, அட்லீஸ்ட் 1, ஓகேவா? அட்லீஸ்ட்டு 1 அப்படின்னு சொல்கிறாங்க. 1ஆக இருக்கலாம், இல்லைனா 2 எக்ஸாம் ஃபெயில் ஆகிருக்கணும். அதாவது பசங்க என்ன பண்ணியிருக்கணும்னா 2 எக்ஸாம்ன்றது நடந்திருக்கு. ஒன்று ஹாஃப் இயர்லி ஒன்று நடந்திருக்கு, அதே மாதிரி இன்னொன்று வந்து ஆனுவலின்னு ஒன்று நடந்திருக்கு. எக்ஸாமினேஷன், ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், ஆனுவல் எக்ஸாமினேஷன்றது 2 எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. இதில் 2 எக்ஸாம்லேயுமே ஃபெயில் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அதோ இங்கே செக்ஷன் சியில் 12 பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லியில் ஃபெயில் ஆகிருக்காங்க, ஆனால் ஆனுவல் எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹாஃப் இயர்லியில் பாஸ் ஆகிட்டு ஆனுவல் எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க 8 பேர்னு கொடுத்துருக்காங்க. 2 பேருமே 2 எக்ஸாம்லேயும் பாஸ் ஆனவங்க. நம்பர் வந்து 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அட்லீஸ்ட் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்லேயாவது அவங்க ஃபெயில் ஆகிருக்கணும். 2 எக்ஸாம்லேயுமே ஃபெயில் ஆகிருக்காங்க. சூப்பர். ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 3த்தையும் நம்ம எடுத்துக்கலாம். 3த்தையும் நம்ம கூட்டணுன்னா எவ்வளோ வருது? கூட்டணுன்னா 26ன்றது கிடைக்குதா? 26 டிவைடட் பை இது மொத்தத்தையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்குது? 61ன்றது கிடைக்குதா? 61 into 100. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 2600. இது வந்து ஒரு 60 டேபிள்ஸில் பாருங்களேன். 60 into 4 தான் வந்து 240, 5 போனால் 300 அதுக்கு போயிடும். அதனால் நம்ம 4 எடுத்துப்போம். 2 4 6. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 16 கீழே இறக்குறேன். 2 டைம்ஸ் தான் வரும். 3 டைம்ஸ் போனீங்கன்னா 180 அதிகமாக போயிடும். ஸோ 42 பாயிண்ட் சம்திங் பர்சன்டேஜ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்குது. இந்த கொஷின் என்ன பண்ணலான்னா நம்ம கடைசியாக போடலாம். ஒரு சில சைக்கோத்தனமான கொஷின், இந்த கொஷின் இது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். சரியா? இஃப் த சைட் ஆஃப் அ கியூப் இஸ் 3, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ பிட்வீன் த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் த வால்யூம் ஆஃப் த கியூப்? சைடு வந்து கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் வால்யூமுக்குமான அந்த ரேஷியோ என்னன்றதை கேட்குறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 6a² வால்யூம் என்ன? a³. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா 6:aன்றதை மாற்றிக்கலாமா? 6:3 கேன்சல் பண்ணால் 2:1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2:1. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 நம்பர் எவ்வளோனா 48. 2 நம்பரோட ரேஷியோ 7:3ன்னு கொடுத்துருக்காங்க. 2 நம்பரையும் ஆட் பண்ணால் எவ்வளோன்றதான் கேட்குறாங்க. சரியா? அப்போது இது 2த்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 4 பார்ட் கிடைக்குது. அந்த 4 பார்ட் தான் 48னா 2த்தையும் ஆட் பண்ணுறது தானே கேட்குறாங்க, சம் ஆஃப் த நம்பர். அப்போ 10 பார்ட் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிச்சா போதும். எத்தனை? 120 தான் நம்மளோட ஆன்சர். ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் பால் ஹூஸ் வால்யூம் இஸ் 38.808 சென்டிமீட்டர் கியூப்னு கேட்குறாங்க. சரி, டயாமீட்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் என்ன? 4/3 into 22 divided by 7 into r³ is equal to 38808 divided by 1000 போட்டுக்கிறேன். 1000. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 11 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுவோம். 33
5 55 3 22 8. நெக்ஸ்ட்டு வேறு எதுலையாவது கேன்சல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா 4 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணலாமா? ஆக்சுவலாக இது 8 டேபிள்ஸாலே கேன்சல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எஸ் 8 டேபிள்ஸாலே கேன்சல் பண்ணிப்போம். எத்தனை டைம்ஸ் வருது? 4 டைம்ஸ். இது ஒரு 2 3 4 டைம்ஸ் 1. இப்போது ஆர் கியூபோட வேல்யூ என்னன்னு கிடைக்குதுன்னா 441 இன்ட்டு 21 டிவைட் பை 1000ன்றது கிடைக்குது. அப்போது ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? 21 டிவைட் பை 10ன்னு இருக்குமா? சரி, 21 டிவைட் பை 10ஓட வேல்யூ வந்து ஆர்னா டயாமீட்டர் என்னது? 2R தானே. ஸோ இன்டூ 2 பண்ணால் எனக்கு டயாமீட்டர் கிடச்சிரும். அப்போது 42 டிவைட் பை 10 விச் இஸ் 4.2. 4.2 தான் என்னோட ஆன்சர். கலர் வேறு மாற்றிக்கலாம், ப்ளூ கலர் நல்லா இல்லை. The simple interest on the sum for 12 years is 3/5 of the sum அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்மலாகவே எடுத்துப்போமே. இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது சம்முன்றது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். 3/5 ஆஃப் எக்ஸ் தான். எக்ஸ் இன்ட்டு 12 டிவைட் பை 100 இன்ட்டு ரேட். ஓகேவா? நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR டிவைட் பை 100 போட்டிருக்கோம். வேறு எதுவுமே வந்து பெருசாக எதுவும் போடல. சரி, கேன்சல் பண்ணிக்கலாமா? 20 வரும். இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணுறேன் 4. அப்போ ஆரோட வேல்யூ என்ன வந்துருச்சு? இதை இதுக்கு கேன்சல் பண்ணால் 5% தான் எனக்கு என்னதுன்னா ரேட்டு. If the selling price of 40 articles is equal to the cost price of 50 articles, then find percentage gain கேட்குறாங்க. இங்கே அப்படியே உல்ட்டாவை மாற்றிக்கலாமா? 50 இது 40, இது CP இது SP. ஸோ எவ்வளோ வரும்? 10 டிவைட் பை 40 இன்ட்டு 100. எனக்கு கிடைக்கக்கூடியது 25%. ப்ராஃபிட்ன்றது 25%. நெக்ஸ்ட் இந்த சம் வந்து லாஸ்ட்டாக பார்த்துப்போம், கொஞ்சம் கால்குலேட்டிவாக போவோம். m varies inversely n square plus 3 if m is equal to 3 when n is equal to 3. Okay. Then what will be the value of m when n square is equal to 69? m varies inversely proportional, அதாவது inversely to n square plus 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ k ஓட வேல்யூ என்னவா வரும்? இதை அப்படியே அடிச்சுடுவோம். n square plus 3 is equal to k வா? ஓகேவா? இதை நம்ம அப்படியே வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிப்போம். 3 3 3s are 9, இது 12. இதுதான் வந்து கேவோட வேல்யூ. இப்போ கேவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி m is equal to k 1 by n cube n square plus 3 போட்டுறேன். கேக்கு பதிலாக நான் 3 இன்ட்டு 12 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். n ஸ்கொயருக்கு பதிலாக 69, 69 + 3ன்றது 72. ஓகே, 36 டிவைடட் பை 72 என்ன வரும்? 1/2ன்றது கிடைக்கும். அப்போ எம்மோட வேல்யூ என்ன? 1/2. Successive division of a number 2357 gives 1405. 1405 வந்து ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ்ன்றது கிடைக்குது. அப்போது நான் இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். எப்போனா 7 5 3 12 சக்ஸசிவாக டிவைட் பண்ணும்போது முதல்ல அதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த டிவிடெண்ட்டை கண்டுபிடிக்கணும். 2 3 5 7 இப்படியே கோடு போட்டுக்கோங்க. இங்கே வந்து 1 4 0 1405. இங்கே எப்பயுமே வந்து 1 போட்டுக்கணும். இஃப் ஏதாவது குவான்ஷன்ட் அவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்கன்னா அந்த குவான்ஷன்ட்டை இங்கே போட்டுக்கணும். 7 1s are 7, 7 + 5ன்றது 12, 60 60 + 0 60. இது எல்லாம் வரும் 180 180 + 4 184. இது என்ன வருது? 8 36 1 3 6 9ன்றது தான் எனக்கு டிவிடெண்ட்டாக கிடைக்குது. 369. இப்போ இந்த 369 நான் என்ன பண்ண போகிறேன்னா டிவைட் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் இந்த மாதிரியே போட்டுக்கிறேன். ஓகே, 7 5 3 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஓகேவா? 7ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு குவான்ஷியன்ட்ன்றது என்னவா கிடைக்கும்? 5 டைம்ஸு 1 2 டைம்ஸ் 14. ரிமைனிங் எனக்கு கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 5. நெக்ஸ்ட்டு இதை பண்ணும்போது எனக்கு குவான்ஷியன்ட் 10 கிடைக்கும், ரிமைண்டர் 2. இதை பண்ணும்போது எனக்கு குவான்ஷியன்ட் 3ன்னு கிடைக்கும், ரிமைண்டர் 1. இதை பண்ணும்போது எனக்கு குவான்ஷியன்ட் 1ன்னு கிடைக்கும். 2ஆல் டிவைட் பண்ணும்போது, சரியா, 2ஆல் டிவைட் பண்ணும்போது குவான்ஷியன்ட் 1ன்றது கிடைக்கும், ரிமைண்டராக எனக்கு 1 தான் கிடைக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையுமே கூட்டுறேனே, கூட்டினா எனக்கு என்ன வருது? 7 8 9. ஸோ 9 தான் என்னோட சம் ஆஃப் த ரிமைண்டர்.
which year shows the highest change in the revenue obtained from magazines அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேஞ்சு மேகசின்ஸில் எது? மேகசின் வந்து பச்சை. சரியா? இங்கே இப்படி நார்மலாகவே பாருங்களேன், 45 இருக்குது, இங்கே 50. எவ்வளோ ஏறி இருக்குன்னா 5 ஏறி இருக்குது. சரியா? முதல்ல எடுத்தவொடனே இப்படி பார்க்கணும். இங்கே 6 ஏறி இருக்குது, இங்கே எவ்வளோ ஏறி இருக்குன்னா எவ்வளோ ஏறி இருக்குது? 8 ஏறி இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியது இந்த இடத்துல தான் இருக்கணும். கரெக்டாக? 1999லேருந்து, அதாவது 1990 தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேஞ்சுன்றது இருக்கணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கிளான்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், 1990 நான் ஈஸியாக அப்படியே போட்டுறேன். ஓகேவா? இல்லை கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது எல்லாமே அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒன்றுத்துக்கும் வந்து நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்து போட்டுக்கணும். இங்கே 8ன்னு இருக்கா, 8 divided by 31 into 100. நெக்ஸ்ட்டு இது எவ்வளோ இருக்கும்? 6 divided by 39 into 100. இது எவ்வளோ இருக்கும்? 5 divided by 45 into 100. இது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு sin square a plus 2 cos square a is equal to 7. cot a-ஓட வேல்யூ என்னன்றதான் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சைனை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 1 minus sin square a 1 minus x squareன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? அப்போ 12 x square plus 2 into 2 minus 2x square is equal to 7. ஓகே? அப்போ 10x square அது அந்த பக்கமாக போயிடுச்சுன்னா வந்து 5ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னா 1/2, எக்ஸோட வேல்யூ என்னென்னா 1/√2. எக்ஸோட வேல்யூ 1/√2, அதாவது சைன் தீட்டாவோட வேல்யூ 1/√2. அப்போ தீட்டாவோட வேல்யூ விச் மீன்ஸ் ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 45 டிகிரியாக இருக்கும். கரெக்டாக? காட் 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தான் என்னோட ஆன்சர். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ் இன் போத் இயர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து எடுக்கணும். சரி, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2010 வந்து முதல்ல எடுப்போம். இது ஒரு 30, 25, இது எவ்வளோ இருக்குது? 50, ஒரு 55. அப்போ எவ்வளோ வருது? இது மட்டுமே 80 வருது. 80, 110, 160. 160 டிவைடட் பை 4. சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம 2011 எடுப்போம். 2011 எவ்வளோ இருக்குது? 40, 50, 45, அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்கும்? இது ஒரு 100, 140, 185. 185 டிவைடட் பை 4. இது ரெண்டுத்தையுமே டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். எனக்கு கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 25 டிவைடட் பை 4. 25 டிவைடட் பை 4 நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6.25 கிடைக்கும். கரெக்டாக? ஓகே, 6.25 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர் இஸ் 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, சர்ஃபேஸ் ஏரியா 4πr² தானே சர்ஃபேஸ் ஏரியா. நான் அதை அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கிறேன். 4 into 22 divided by 7 into r square. r square is equal to 2464. 2 tables, 11 tablesல கேன்சல் பண்ணனா 2, 2, 4. 2 to 4ன்றது கிடைக்குது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா 8 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறேன். 8 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோன்னா எனக்கு 2 டைம்ஸு இது பார்த்திங்கன்னா ஒரு 64 கிடைக்குமா? ஸோ 8. r square is equal to 4 into 7 into 7ன்னு கிடைக்கும். which means 2 into 7, 14 தான் என்னது? ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டேரெக்டாக வந்து வால்யூமை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இப்போ வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எல்லாமே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ யூனிட் டிஜிட்டை நான் முன்னாடியே வந்து பார்த்து வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து எனக்கு சால்வ் பண்ணும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 3 1s are 3, 3 plus 1 4, 3 2s are 6, 6 plus 1 6 plus 2 வந்து 8, 3 1s are 3, 3 plus 1 வந்து 4, 8 3s are 24, 24 plus 2ன்றது எனக்கு என்னது? 6. யூனிட் டிஜிட் வந்து 6. இப்போ 6 4 8 4ன்னு வந்திருக்கு. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது சப்போஸ் 4ன்னு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா நம்ம ஃபுல்லாக போட்டு தான் ஆகணும். ஆர் 6 8ன்னு வந்ததுன்னா நம்ம டேரெக்டாகவே வந்து ஆன்சரை வந்து போட்டுடலாம். ஜஸ்ட் நம்ம எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். இப்போ 4/3 22 divided by 7 into 14 into 14 into 14. கரெக்டாக கேன்சல் பண்ணிக்கிட்டோன்னா 2ன்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் யூனிட் டிஜிட் மட்டும் எடுக்கிறேனே. 4 into 2 8,
8 into 2 16. ஓகேவா 6 into 4ன்றது எவ்வளோ 24. 24 into 4 4 4s are 16. யூனிட் டிஜிட் என்ன வந்துருச்சு 6 தான் வந்துருச்சு. அப்போ 6ன்ற யூனிட் டிஜிட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். வந்து நிறைய கால்குலேஷன்லாம் போகணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒன் கம்பெனி இஸ் ஆஃபரிங் 25% டிஸ்கவுண்ட். ஓகே, இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். A robber steals a bag from a man 5 p.m. and start running at 10 km per hour. ஓகேவா 10 km per hourல அந்த thief வந்து ஓடுறான். A police is informed about the robber at 5:12 p.m. 12 நிமிஷம் வந்து அவன் கண்டிப்பாக ஓடி இருப்பானா. 12 divided by 60 into 10 கிலோமீட்டர். அப்போ எவ்வளோ தூரம் ஓடி இருப்பான்? 2 கிலோமீட்டர் ஓடி இருப்பானா. 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அவன் ட்ராவல் பண்ணியிருப்பான். ஸோ அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர். ரிலேட்டிவ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது 5ன்னு வருதா. ஸோ 2 divided by 5 2 divided by 5 ஹார்ஸ்ன்றதா ஆகியிருக்கும். அட் வாட் டைம் இஸ் த ராபர் காட் பை த போலீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 divided by 5 into 60 ஹார்ஸை வந்து மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 24ன்றது கிடைக்கும். 24 மினிட்ஸ் 24 நிமிஷம் ஆகுது. அதாவது 5:12லேருந்து 5:12 PM எக்ஸ்ட்ரா ஒரு 24 நிமிஷம் ஆகுது. சரியா? அப்போ எனக்கு என்ன ஆகும் 5:36 மினிட்ஸ் ஆகும். In an election, a candidate secured 41% of the vote polled and lost the election by 97632. What is the number of votes obtained by the winning candidate? இப்போ ஒருத்தன் 41% வந்து ஓட்டு வாங்குறான். சரியா? இப்போது இவன் வந்து தோத்துட்டான். ஜெயிச்சவன் பார்த்தீங்கன்னா 59% ஓட்டுன்றது வாங்குறான். கரெக்டாக? அப்போ தானே 100ன்னு வரும். எஸ். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17ன்றது இருக்குது. 18ன்றது இருக்குது. ஸோ 18% தான் எவ்வளோ 97632. வின்னிங் கேண்டிடேட் 59% ஓட்டு வாங்கினா எனக்கு அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதான் கேள்வி. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 9 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிப்போம். 2 டைம்ஸு இது 1 0 8 இது ஒரு 2 2னா வந்து 18 வரும். 18னா வந்து 52 வராதே. ஒரு நிமிஷம் 1 0 8 43 36 ஓகே 36 4 72 அகைன் 8 வந்துருச்சு. இப்போ அகைன் நான் 2ஆல் கேன்சல் பண்ணேன்னா 5 4 2 4ன்றது கிடச்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 5 4 2 4ஓட 59 மல்டிப்ளை பண்ணுறேன். அகைன் நான் யூனிட் டிஜிட் மட்டும் பார்க்குறேன். 2 4 0 6 4 into 9 என்ன வரும் 6 வருமா. யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6ல் தான் முடியணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. இப்படி தான் வந்து போடணும். சும்மா வந்து கண்டமேனிக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா டைம் ஆகிடும். சுமித்ஸ் இன்கம் இன் 2020 வந்து 21,000. 10% வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. 2022 வந்து அவனோட இன்கம் எவ்வளோ அப்படின்றதான் வந்து கேட்குறாங்க. சரியா? சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 21% 10% இன்க்ரிமெண்ட் 21,000 இருக்குது. 21,000ல் 10% எவ்வளோ இவ்வளோவா. இதை நான் அப்படியே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். 21,000 10% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 2100. கரெக்டாக? அடுத்த வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் 2100 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் 210 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 4200 ப்ளஸ் ஒரு 210 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 01452 25410 தான் என்னோட ஆன்சர். இதில் எது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கேட்குறாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே ட்ரிப்ளெட்டுன்றது ஏதாவது வரணும். கரெக்டாக? 6 7 8ன்றது ஒரு ட்ரிப்ளெட் கிடையாது. 5 11 12 5 12 13 தான் ட்ரிப்ளெட். இதுவும் கிடையாது. 16 31 34ன்றதும் ஒரு ட்ரிப்ளெட் கிடையாது. இதே 12 16 20ன்றது ஒரு ட்ரிப்ளெட்டான்னு கேட்டிங்கன்னா எஸ் 3 4 5 அதோட மல்டிபிள் தான். இது ஒரு ட்ரிப்ளெட்டு. ட்ரிப்ளெட் எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு நம்மளோட டூல்ஸ் சீரீஸில் போட்டிருக்கோம். யாராவது வந்து டூல்ஸ் பிளேயர்ஸில் போட்டிருக்கோம். யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். சரியா? What is the ratio of the total production of type A cars to type B cars over the years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பொடியாக இருக்குதுப்பா. கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். அப்போ கூட ஒன்றும் ஒரு மண்ணும் தெரில. சரி, டைப் ஏன்றது என்னதுன்னா இந்த எக்ஸு போட்டது 100 125 200
250, 300, 400. சரியா? இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 100 மட்டும் ஆட் பண்ணுறேன். 100, 200, 200, 400, 600, 900, 900, 1300, 1300, 1300. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 25 இருக்குது, இங்கே ஒரு 50 இருக்குது. ஓகே, ஒரு 75. 1375 வந்து டைப் ஏ. டைப் பி பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வச்சது. இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா முதல்ல 100 எண்ணிக்கிறேன். 100, 300, 400, 600, 800, 800, இது ஒரு 300 தான் நினைக்கிறேன். சரியா? 800, ஒரு 1100, 1100. நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 50, 25 ஏதாவது தான் எண்ணிக்கிறேன். இது ஒரு 50 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 50 இருக்குது. 100, 150, 150, 1250. இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதுலையாவது வருதான்னு பார்ப்போம். ஓகே, சரி, நம்ம இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 275, இங்கே பார்த்தீங்கன்னா 250ன்றது கிடைக்கும். அகைன் நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 5 டேபிள்ஸில் 55ன்றது கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 50. அகைன் 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 11:10. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11:10 வந்துச்சா? எஸ் வந்துச்சு. ஓகே, the given circle with the center C, ABD are points on the circumference. ஓகே, ஏபிசியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஏபிசியோட வேல்யூ என்ன அப்படின்றத தெளிவாக கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏபிசி இந்த ஆங்கிள் தான் கேட்குறாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லித்தந்த அந்த அகாடமியில் வந்து பசங்களுக்கு கடைசியாக என்ன பண்ணேன்னா ஜாமெண்ட்ரியில் வந்து ஒரு ஷார்ட்கட்டு ஃபார்ம் மாதிரி ஒன்று எழுதி போட்டேன் ரிவிஷனுக்கு. அதில் பார்த்திங்கன்னா நான் முதல்ல எடுத்தவொடனே வந்து இதுதான் கொடுத்துருப்பேன். இந்த டயக்ராம் வந்து அவங்கள யாராவது வந்து பார்த்துருவாங்கன்னா ஞாபகம் இருக்கும். இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஏ, இது பி, இல்லை இந்த ஏபிசி இப்படி வேண்டாம். இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு வச்சுப்போம். டி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அவ்வளோதான். சரியா? அப்போ 126ன்னு இங்கே இருக்குது. இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இங்கே சர்க்கம்ஃபரன்ஸில் வந்து 126னா சர்க்கம்ஃபரன்ஸில் இருந்த ஏ வந்து பாதியாக இருக்குமா? மிடில் வந்து 126னா சர்க்கம்ஃபரன்ஸில் அப்படியே பாதியாக இருக்கும். எவ்வளோனா 63ன்றது இருக்கும். கரெக்டாக? ஸோ டியோட வேல்யூ வந்து ஆல்ரெடி தெரியும். 126 இஸ் ஈக்குவல் டு 33 + 63 + எக்ஸ். அதுதானே பியோட வேல்யூ. பியோட வேல்யூ தான் நமக்கு தெரியல. இது எவ்வளோ வருது? 96ன்னு வருதா? 96 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ண எனக்கு கிடைக்கக்கூடியது 30. பி ஆன்சர் பார்த்திங்கன்னா 30. ஓகே, தேர் ஆர் 12 ஒர்க்கர்ஸ் இன் அன் ஆஃபீஸ் அண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ஒர்க்கர்ஸ் இஸ் 35 1/2. 35 1/2 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 35 1/2னா வந்து 71/2ன்னு எழுதலாமா? 71/2 இன்ட்டு 12 ஒர்க்கர்ஸ் கேன்சல் பண்ணோன்னா 6 இஸ் ஈக்குவல் டு பிகம்ஸ் 37. எப்போனா வந்து நியூவாக ஒருத்தர் வந்து ஜாயின் ஆகும்போது. ஓகேவா? நியூவாக ஒருத்தர் வந்து ஜாயின் ஆகிறாரு. அப்படி இருக்கும்போது என்னோடய ஆவரேஜ்ன்றது என்னவாயிடுச்சுன்னா 37ன்னு இருந்துச்சு. 37 இன்ட்டு மொத்தம் எத்தனை பேர்? ஆல்ரெடி வந்து ஒரு 12 பேர், இப்போது ஒரு 13 பேராக இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா அதை மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர்ன்றது கிடச்சினா இது 6 42 ப்ளஸ் n. இது எவ்வளோ வரும்? 37 இன்ட்டு 13 3 21 7 9 16 1 8 4 இஸ் ஈக்குவல் டு 481. இதை இந்த பக்கமாக எடுத்துகிட்டு போனால் 4 2 6 கேன்சல் பண்ணோன்னா 5, இது ஒரு 7 5. என்னோட வேல்யூ பார்த்திங்கன்னா 55. இது டிவியேஷனில் கூட போடலாம், பட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நார்மலாக கேல்குலேஷன் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். அதனால் வந்து நான் ரொம்ப இது பண்ணல. நெக்ஸ்ட்டு டயக்னல் ஆஃப் ஏ ட்ரபீசியம் ஏபிசிடி வித் ஏபி parallel to DC. ஓகே, intersect each other O. AB is 2.5 CD. ஓகே, அப்படி கொடுத்துட்டானா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரபீசியம்ன்றதை வரைகிறேன். இதுதான் ட்ரபீசியம். ஏ பி சி டி பேரலாக இருக்குது. இங்கே ஏலேருந்து சி ஒரு கோடை வரைகிறேன், டியிலேருந்து பியை ஒரு கோடை வரைகிறேன் டயக்னலு. இது இன்டர்செப்ட் ஆகிற இடம் வந்து ஓ. சிஓடி
ஏஓபியோட ஏரியாவும் சிஓடியோட ஏரியாவோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. சரியா? நமக்கு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏபி இஸ் டு சிடியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா இது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இருக்காங்க. எஸ். ஸோ 25 divided by 10 which is 5 divided by 2. 5:2ன்ற ரேஷியோவில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இங்கே 5 பார்ட் இருக்குன்னா இங்கே 2 பார்ட் இருக்குது. எப்பயுமே வந்து இந்த மாதிரி பேஸை மட்டும் கொடுத்துட்டு ஏரியாவோட ரேஷியோ கேட்டிருக்கான் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பேஸில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த ஏரியா எப்படி இருக்க போகுதுன்னா இதோட பேஸு ஸ்கொயராக இருக்க போகுது 25. இந்த ஏரியா எப்படி இருக்க போகுதுன்னா இதோட பேஸை ஸ்கொயர் பண்ணி இருக்க போகுது 25:4. அவ்வளோதான். இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். ஃபைண்ட் த லோவஸ்ட் பாசிபிள் வேல்யூ. எது லோவஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் சி மைனஸ் டி. நான் என்ன பண்ணுறேன்னா சியும் பியும் மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ லோவஸ்ட்டாக எனக்கு வேல்யூ வருமோ அதுதான் வந்து கேட்குறாங்க. சச் தட் 1738B9C அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா 12ஆல் டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு நம்பர் 12ஆல் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது 4ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகிருக்கணும். கரெக்டாக? ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா கடைசி 2 டிஜிட் நம்பர் 4ஆல் டிவைட் ஆகிருக்கணும். கரெக்டாக? அப்போது 92, 96 இந்த ரெண்டு தான் வந்து பாசிபிள் வேல்யூவாக இருக்கும் சிக்கு. சியோட பாசிபிள் வேல்யூனா 2, 6. இதை அப்படியே இங்கே எழுதி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு நான் இந்த சியை விட்டுருங்க. இப்போது நார்மலாக வந்து ஒரு நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகணும்னு என்ன பண்ணோம், எல்லாம் வந்து மேக் 3 இல்லைனா 3யோட மல்டிபிள், அதுக்கப்புறம் வந்து எலிமினேட் பண்ணிடலாமா? இது எலிமினேட் பண்ணுறேன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது, இங்கே 7 இருக்குது, 6 உள்ளே இருக்குது, அதனால் நான் 1 தூக்கிடுறேன். b + c + 1. கரெக்டாக? b + c + 1 divided by 3. ஓகேவா? இப்போது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா முதல்ல சியோட வேல்யூ 2ஆக இருந்ததுன்னா என்னது சியோட வேல்யூ 2ஆக இருந்ததுன்னா எனக்கு பியோட வேல்யூ என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பார்க்குறேன். கையோடையே வந்து மைனஸும் பண்ணிடுறேன். 2 2 2 2ன்னு வச்சுக்கிறேன். சியோட வேல்யூ இங்கே போட்டு வச்சுக்கிறேன். இப்போது பியோட வேல்யூ என்னமா இருக்கும், இது 2ஆக இருந்ததுன்னா இது 3 கண்டிப்பாக வந்து கேன்சல் ஆகிட்டு இருக்கும். 0ஆக இருக்கலாம், 1ஆக இருக்க முடியாது, 0ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம். ஆனால் நான் மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடியது பாருங்கள், 2 -1 -3 -7. ஆனால் எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ நெகட்டிவ் வேல்யூ வரவே கூடாது. இப்போதைக்கு வந்து லோவஸ்ட்டாக இருக்கிறது 2 தான். ஓகேவா? இப்போது இது வந்து ஒரு பாசிபிலிட்டிக்கு. இன்னொரு பாசிபிலிட்டியான 6 நான் எடுக்கிறேன். சப்போஸ் 6 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், அதே மாதிரி தான் இதுவும் கேன்சல் ஆகிடும். எனக்கு இருக்கக்கூடியது 6 6 6 6ன்னு போட்டு வச்சுக்கிறேன். எனக்கு வேல்யூ என்ன வரும், 0ஆக வரலாம், பி 3ஆக வரலாம், நெக்ஸ்ட்டு 5ஆக வரலாம். கரெக்டாக? ஏன்னா வந்து எஸ் 5ஆக வரலாம். வேறு என்ன வரலாம், 5ஆக வரலாமா? ஒரு நிமிஷம், இது எப்படி கேன்சல் ஆகாது. c + 1. ஸோ இது மட்டும்தான் கேன்சல் ஆகும். b + 1ன்றது எனக்கு ரிமைனிங் இருக்கும். கரெக்டாக? அப்போ பியோட வேல்யூ எனக்கு 2ஆக வரலாம், 0ஆக வரவே முடியாது, 2ஆக வரலாம். அதே மாதிரி 4ஆக வரலாமா? இல்லை, 5ஆக வரலாம். பியோட வேல்யூ 5னா 5 + 1 வந்து 6, 3ஆல் டிவைட் ஆகிடுச்சு. ஸோ 5ஆக வரலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன வரலாம்னா 8ஆக வரலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு வேல்யூமே இருக்காது, 2 டிஜிட் வேல்யூவாக போயிடும். ஸோ இவ்வளோ தான். இது சி, இது பி. மைனஸ் பண்ணி பாருங்கள். இப்போது மைனஸ் பண்ணால் எனக்கு 4 1, இங்கே -2ன்னு கிடைக்குது. -2 வராது. இங்கே 4 பெருசா, 4 சின்னதா, 1 சின்னதா, இல்லை 2 சின்னதான்னு பாருங்கள். இருக்கிறதுலே 1 தானே சின்னது. ஸோ 1 தான் என்னோடய ஆன்சர். இது வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் அகைன் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். சரியா? 2 circles of radius 7 units each intersect in such a way that the common chord of length 7 units. What is the common area in square units of the intersection ன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். நடுவில் இருக்கக்கூடியது காமன் கார்டு. இந்த சென்டர்லேருந்து ஒரு கோடு,
இந்த சென்டர்லேருந்து ஒரு கோடு, இந்த சென்டர்லேருந்து ஒரு கோடு, இந்த சென்டர்லேருந்து ஒரு கோடு, எல்லாமே என்ன 7 7 7 7, நடுவில் இருக்கிறதும் 7ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது காமன் ஏரியா அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இதுதான் காமன் ஏரியா. இந்த 2 சர்க்கிளுக்குமே காமன் ஏரியான்றது இதுதானே. இந்த காமன் ஏரியாவோட ஏரியா என்னன்றதான் கேட்குறாங்க. சரியா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, கான்செப்டாக போனோன்னா ரொம்ப கொஞ்சம் மூளையை குழப்புற மாதிரி டெனட் மாதிரி இருக்கும். நம்ம வந்து அவ்வளோலாம் போவேன்னா, நானே வந்து உங்களோட மூளையை வந்து இப்போ செய்கிறதுக்கு பதிலாக நானே வந்து இது பண்ணி ஒரு மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஈஸியாக என்ன பண்ணலான்னா, ஒன்றுமே இல்லை, 2 இன்ட்டு செக்டார் மைனஸ் செக்டாரோட ஏரியா. சரியா? ஏரியா மைனஸ் 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அவ்வளோதாங்க. செக்டார்னால் என்னது? இங்கே 60 டிகிரி வருமா? பிகாஸ் இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ன்றதுனால 60 வரும். 2 இன்ட்டு 2 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 2 காமனாக வெளியே எடுத்துக்கிட்டோன்னா 60 டிவைடட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். பைனா 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆர் என்னவா வரும்? 7 இன்ட்டு 7 வரும். கரெக்டா? மைனஸ் 2 இன்ட்டு √3 டிவைடட் பை 4, 7 இன்ட்டு 7. இந்த 7 இன்ட்டு 7ல் ஒரு 7 நம்ம என்ன பண்ணிடலாம்னா எடுத்துடலாமா? 6 கேன்சல் பண்ணிட்டேனா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணிடலாம்? இங்கே பை அப்படியே இருக்கா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பை அப்படியே இருக்குது. பையை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பையை அப்படியே விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இங்கே மட்டும் 6ன்றதை போட்டுட்டு 7 இன்ட்டு 7 வெளியே எடுத்துக்கலாம். 7 இன்ட்டு 7 இன்ட்டு 2 பை டிவைடட் பை இது ஒரு 6 மைனஸ் 2√3. இங்கே 2 வராது, 2 தான் காமனாக வெளியே எடுத்துக்கிட்டோம்ல. டிவைடட் பை 4, இதுதான் நமக்கு ஆன்சராக வரும். இது 7 இன்ட்டு 7 வந்து 49, 49 2 வந்து 98. சரியா? அவ்வளோதான். அதாவது இதுதான் பேசிக்கு. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க. 60 டிகிரியும் எடுத்துக்கோங்க, பிகாஸ் இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. The population of a city was 50 lakh. In 2020, 7.5% வந்து growth ஆகுது annually. The population in 2022 வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? இதை வந்து நம்ம வந்து எப்படி போட்டாலும் நம்மளுக்கு சுத்தா போகுது. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்காக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ரை பண்ணுறேன். சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே இதெல்லாம் ஒன்று தான். காம்பவுண்டிங் தான் பண்ண போகிறேன். சரி, ஃபஸ்ட் இயருக்கு எப்படி இருக்க போகுது? நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன். பிரின்சிபலு ஃபஸ்ட் இயரு, செகண்ட் இயரு. ஃபஸ்ட் இயர் வந்து ஏன்னு இருந்ததுன்னா செகண்ட் இயர் ஏன்னு இருக்கும். ஏவோட இன்ட்ரெஸ்ட் ஒரு பின்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ 2A ப்ளஸ் பி தான் வந்து எனக்கு சிஏயாக இருக்க போது. அதோடு நான் பிரின்சிபல் ஆட் பண்ணிட்டேன் என்னோடய அமௌண்ட். இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே தான் பண்ண போகிறேன். 50 லட்சம் இருக்கா? 50 லட்சம் இது பார்த்திங்கன்னா 7.5ன்னு இருக்குது. இதை 75 டிவைடட் பை 1000ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு 3 0 அடிச்சோன்னா இங்கே எனக்கு கிடைக்கக்கூடியது மொதல் வருஷம் 2 இன்ட்டு ஏ நான் கண்டுபிடிக்கிறேன். 2A 2 இன்ட்டு 5 000 இன்ட்டு 75 ப்ளஸ் பி எவ்வளோ இருக்கும்? பின்றது இதில் இருந்து ஒரு 75 டிவைடட் பை 1000 எடுப்பேன். கரெக்டாக? ஸோ இதிலேருந்து 75 டிவைடட் பை 1000 எடுத்தால் 5 இன்ட்டு 75 இன்ட்டு 75 இந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக? ஏதாவது ஒன்று விட்டனா? எதுவும் இல்லை. சரி, இந்த மாதிரி தான் நமக்கு வரப்போகுது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். 75 இன்ட்டு 75 என்ன வரும்? 75 ஸ்கொயர் வந்து 56 25 56 25. அதோட நான் ஒரு 5 டேபிள்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன். 5 5s are 25, 2 5 2s are 10, 2 1 31 3 5 5s are 28. ஓகே, அவ்வளோதான். 28125ன்றது கிடைக்குது. இங்கே எவ்வளோ கிடைக்குது? இங்கே 10 10 ஒரு 3 0 இன்ட்டு 75. அப்போனா என்னது? இந்த 75 வந்து அப்படியே முன்னாடி வந்துடும். 75 4 0 ப்ளஸ் 28125 ப்ளஸ் 50 லட்சம். அமௌண்ட்டில் 50 லட்சம்ன்றது இதை நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். எவ்வளோ வருது? 5 2 1 8 7 7 5ன்னு கிடச்சிரும். ஸோ என்னோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 7 7 8 1 2 5. இதை பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தவொடனே போட்டுறாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்து போடுங்க. வேறு ஏதாவது சம் விட்டுருக்கேனா அப்படின்னு பார்த்துட்டு
நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதோட என் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சம் வந்து போடல, அதை நம்ம பார்த்துடலாம். ஒன் கம்பெனி இஸ் ஆஃபரிங் 25% டிஸ்கவுண்ட் ஆன் எ பர்டிகுலர் ப்ராடக்ட். Anurang visited a store. He was trying to find a deal that would allow him to save at least 390 rupees. How many minimum items should he purchase if each item cost rupees 340 rupeesனு சொல்கிறாங்க. ஒரு கடைக்கு வந்து போகிறாங்க. அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா 340 ரூபா ஒரு பொருள். சரியா, நம்ம பில் பண்ணும்போது 25% டிஸ்கவுண்ட் அப்படின்றத நம்ம இப்போ கொடுத்துட்றாங்க. 25% டிஸ்கவுண்ட் தராங்க. அப்படி டிஸ்கவுண்ட் தர்றது மூலிமா அவங்களுக்கு மொத்தமாக 390 ரூபா அப்படின்றது அவங்களுக்கு சேவிங்ஸாக கிடைக்குது. ஸோ சம் ஐட்டம்ஸ் அவ்வளோ பொருள் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா, 7 பொருளா 6 பொருளா 5 பொருளா 4 பொருளாக தான் கேட்டிருக்காங்க. அப்படி எத்தனை பொருள் வாங்கினா அந்த 25% டிஸ்கவுண்ட்டில் 390 ரூபா வந்து அவங்களால வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்றதான் என்னோடய கேள்வி. சரி, அவங்களோட கேள்வி. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும். எங்கப்பா ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஒன் கம்பெனி இஸ் ஆஃபரிங் 25% டிஸ்கவுண்ட். ஓகே, இப்போ வந்து 340 ருபீஸ்ன்றது என்னோட காஸ்ட். 340 இதில் நான் 25% டிஸ்கவுண்ட்னா 1/4னா எவ்வளோ வரும்? 85ன்றது வருமா? ஸோ 85 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டாக கிடைக்குது ஒன் பொருளுக்கு. ஒரு பொருளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 85 ரூபா அப்படின்றது கிடைக்குது. அப்போது மொத்தம் 340 ரூபா அப்படின்றது அவங்க சேவிங்ஸ்ன்றது பண்ணியிருக்கணும்னா அப்போ எவ்வளோ பொருள் அவங்க வாங்கியிருக்கணும்? அதுதானே கேள்வி. ஸோ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 390 டிவைடட் பை 85 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 17 கிடையாது, எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிள்ஸில் அடித்தோன்னா 70. சரி, இதை 5 டேபிள்ஸில் அடிப்போம் 17. இதை 5 டேபிள்ஸில் அடித்தோம் அப்படின்னா 39 இருக்கா? 7 4 8 78 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. சரி, 78. ஓகே, 78 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 78 50 17 டிவைட் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து 85 வருது. ஸோ 4 டைம்ஸ் பண்ணோன்னா 4 டைம்ஸ்னால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 68ன்றது கிடைக்கும். 0 புள்ளி வச்சு ஒரு 0 ஆட் பண்ணுறேன். 102ன்னு பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வரும். நான் ஜஸ்ட்டு 6 டைம்ஸ் போட்டுக்கிறேன். 4.6ன்னு வந்துடுச்சு. சார், இப்போ கேட்கலாம் எப்படி எனக்கு வந்து 4.6ன்னு இருக்குது, நான் 5ன்னு போடணுமா இல்லை 4ன்னு போடணுமாண்ணா? 4.4 இல்லை 4.3ன்னு வந்ததுன்னா நீங்கள் 4 போட்டிருக்கலாம். ஆனால் 4.5 4.6 கிட்ட வந்துடுச்சுன்னா 5 தான் நம்ம போடணும். 5 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, 5 பொருள் வாங்குறது மூலிமா தான் அவங்களுக்கு இந்த லாபம்ன்றது கிடச்சிருக்கு. சரி, ஓகே, செஷன் வந்து உங்களுக்கு சம்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஷார்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். செஷன் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட குரூப்பில் வந்து யாராவது இந்த மாதிரி சிஹெச்எஸ்எல் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரியா, தேங்க்யூ.